கற்றது தமிழில் வர பாடல்கள் ஆகட்டும், ஆனந்த யாழை ஆகட்டும், அது வரைக்கும் எல்லா பாடல்களும் அங்கே போகும்போது அவரை பார்க்க போகும்போது அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு போகிற வழியில் அவங்களோட பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே போனேன். போயிட்டு அந்த படத்துக்கான வேலை ஆரம்பித்தோம். அந்த படத்தில் வந்து ரொம்ப கவித்துவமான ஒரு படம். அந்த படமே அவ்வளோ ஒரு கவிதை. அதில் அவர் வந்து தமிழ் கவிதை அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி வாங்கிட்டே இருந்தார். இன்னும் வேணும் எனக்கு, நான் எவ்வளோ அழகாக ஒரு வரி எழுதிட்டோம், எனக்கு இந்த வரி ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினச்சேனாலும் இந்த வரி அழகாகிடுச்சு, ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற வரி இதோட கம்மியாயிடுச்சு, ஸோ அதையும் இன்னும் கவித்துவமாக்கலாமான்ட்டு ஒவ்வொரு வரியாக அப்படி கேட்டு வாங்கிட்டு வந்தார். ஸோ அவருக்கு அந்த அப்படி ஆரம்பித்த அந்த திங் அதுலேருந்து பறந்து போக்கு நாங்கள் வரும்போது டோட்டலாக வேறு ஒரு டொமைனுக்கு மாறிட்டார். வேற ஒரு ராம் சாரை நான் பார்த்தேன். நான் என்ன எழுதினாலும் ஆக்சிடென்டலாக ஏதாவது கவிதையாக வந்துட்டா கூட, ஐயோ இது கவிதையாக இருக்குங்க, கவிதை வேணாம், இந்த படத்துக்கு இது தேவையே இல்லை, இந்த படம் வந்து நான் வேறு மாதிரி பண்ணுறேன், வேறு மாதிரி என்னோட விஷனே வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரை டோட்டலாக வேற ஒரு ஜானா